நம்ம இருமல்ல ரத்தம் வருது, இல்லாட்டி திருப்பி திருப்பி டிபி வருது, ஆர் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு இப்போ அதே மாதிரி லங் கேன்சர் எடுத்துக்கலாமே, அது வெறும் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் வருமா? நான் ஸ்மோக்கர்ஸுக்கு நிறைய வருது. இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் யங் கேர்ள்ஸ் நான் ஸ்மோக்கர்ஸ் லைக் 32 கூட தேர் ஆர் கெட்டிங் அட்வான்ஸ்ட் லங் கேன்சர்ஸ். லங் கேன்சர் என்னன்னா ஒரு சேட் திங், வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல சிம்டமே இருக்கு. கஞ்சா அடிச்சா கூட இட்ஸ் பெட்டர் தென் ஸ்மோக்கிங். லாட் ஆஃப் பீப்புள் வர் டாக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். கிரியாட்டின், டு பி ஆனஸ்ட் வித் யூ, இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் researched and safe supplements that you can take. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்மோக்கருக்கு வந்து லங் டேமேஜ் அவாய்ட் பண்ண முடியுமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா thoracic surgeon டாக்டர் ராஜீவ் சந்தோஷம் இருக்காங்க. எனக்கு இவங்க கிட்ட பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இந்த thoracic surgeryனா ஃபர்ஸ்ட் என்னது சார்? thoracic surgeryனா இட்ஸ் a branch of cardiothoracic surgery. முன்னாடி cardiothoracic surgery ஒன்றா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கார்டியாக் சர்ஜரி அண்ட் thoracic சர்ஜரின்னு பிரிஞ்சிருக்கு. கார்டியாக் சர்ஜன்ஸ் ஹார்ட்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. thoracic சர்ஜன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செஸ்ட் கேவிட்டி உள்ள இருக்க எல்லா ஆர்கன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஹார்ட்டில் ஆப்ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரல், மூச்சு விடுற குழாய், ஹார்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ், தைமஸ், மீடியாஸ்டைனல் டிஷ்யூ, ஹார்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறவங்க தான் thoracic சர்ஜன். இதில் நிறைய அட்வான்சஸ் இருக்குது. முன்னாடி பெரிய இன்செஷன்ஸில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நவடேஸ் வி டூ வெரி ஸ்மால் இன்செஷன்ஸ் known as minimally invasive surgery. இப்போ அதே மாதிரி மார்பு பகுதியில் எந்த மாதிரியான சர்ஜரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க? மெயின்லி வேர்ல்ட் ஓவர் பண்ணுற சர்ஜரி வந்து இஸ் ஃபார் லங் கேன்சர். பட் நம்ம கண்ட்ரியில் வந்து மோர் தென் ஈவன் லங் கேன்சர் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ், டிபி ரிலேட்டட் அண்ட் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் டிசீசஸ் ஆர் மோர் காமன். ஃபார் எக்ஸாம்பிள், டிபி இஸ் அ மெடிக்கலி ட்ரீட்டட் டிசீஸ். அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வேர் நம்ம இருமல்ல ரத்தம் வருது, இல்லாட்டி திருப்பி திருப்பி டிபி வருது, ஆர் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு நுரையீரலில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆர் லங் கேன்சர் நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆர் தேர் ஆர் மல்டிபிள் கண்டிஷன்ஸ், தைமோமா, மீடியாஸ்டைனல் டியூமர்ஸ் எக்ஸெட்ரா. ஆர் ஸ்மோக்கர்ஸுக்கும் நான் ஸ்மோக்கர்ஸுக்கும் இன்னொரு டிசீஸ் வரலாம், புல்லஸ் லங் டிசீஸ், வேர் நுரையீரலில் சின்ன பபிள்ஸ் மாதிரி ஆகிட்டு பர்ஸ்ட் ஆகிட்டு ஏர் எஸ்கேப் ஆயிரும். இந்த மாதிரி கண்டிஷன்லையும் புல்லெக்டமின்னு ஒரு ப்ரொசீஜர். தீஸ் ஆர் த காமன் ப்ரொசீஜர்ஸ் நுரையீரலில் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி லங் கேன்சர் எடுத்துக்கலாமே, அது வெறும் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் வருமா? அது வந்து ஒரு பெரிய ராங் நோஷன். ஸ்மோக்கிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காஸ் லங் கேன்சருக்கு, பட் தட் இஸ் நாட் தி ஒன்லி காஸ். இப்போ ட்ரெண்ட் போக போக பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் எவ்ரி திங், எஸ்பெஷலி இன் டெல்லி அண்ட் சென்னை, நான் ஸ்மோக்கர்ஸுக்கு நிறைய வருது. இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் யங் கேர்ள்ஸ் நான் ஸ்மோக்கர்ஸ் லைக் 32 கூட they are getting advanced lung cancers. There are other things like exposure to industrial stuff like asbestos, radon gas, radiation, etc. இதெல்லாமே causes, but yes, the most common cause is cigarette smoking, but there are other causes, and for some unlucky people there is no cause at all. சரி, இப்போ அதே மாதிரி ஒருத்தர் லங் கேன்சர் இருக்குன்னு எந்தெந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கலாம்? லங் கேன்சர் என்னன்னா ஒரு சேட் திங், வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல சிம்டமே இருக்காது. பட் இஃப் யூ ஆர் லக்கி, கிரானிக் காஃப், இருமல்ல ரத்தம் வருது, ஆர் வெயிட் லாஸ் ஆகுது, அங்கே லிம்ஃப் நோட் ஸ்வெல்லிங் ஆகுது, இதெல்லாம் வரலாம். பட் பை த டைம் திஸ் கம்ஸ், யூஸ்வலி இட்ஸ் இன் அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸோ அதுக்காக தான் லங் கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்னு வி ஹேவ் இன் அவர் ஹாஸ்பிட்டல், வேர் smokers above the age of 45 to 50 are all screened for lung cancer. வேணும்னா you can just come, get a CT scan done. That's all you need to do. No any early changes in the lung to know if there is a cancer. ஏன்னா early stage lung cancer நம்ம diagnose பண்ணானா there is a good chance of completely curing it. And once it crosses a stage, lung cancer is the worst disease that can have, and it has a high mortality. அதாவது lung cancer ஒரு ஸ்டேஜை தாண்டிடுச்சுன்னா அதனால இறக்குறதுக்கு ரொம்ப அதிக சான்ஸ். ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்மோக் பண்ண மட்டும் லங் பாதிக்கும், ஸோ வந்து வேப்பிங் அப்புறம் ஹெர்பல் சிகரெட் பிடிச்சா ஒண்ணுமே ஆகாத நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நமக்கு புரிஞ்சுக்கணும் என்னத்தை ஸ்மோக் பண்ணாலும். See, for example, even ganja அடிச்சா கூட it's better than smoking. Lot of people were talking all over the world. இப்போ வந்து whatever you smoke, just take some leaves and smoke it. You are burning something and அந்த fumes அப்படியே டைரக்டா inhale பண்றோம். So herbal cigarettes, hookah, சிகாரோ, பீடியோ, எவ்ரிதிங் இஸ் ஆஸ் பேட் அஸ் ஈச் அதர். வேப்பை பத்தி இன்னும் கிளியரா லாங் டேர்ம் ஸ்டடீஸ் இல்லை, பட் டெஃபினெட்லி தட் வில் ஆல்சோ ஹேவ் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் சோ மெனி அன்னோன் கெமிக்கல்ஸ் அதில் இருக்கு. நிக்கோட்டின் கண்டென்ட் ஆல்சோ நிறைய இருக்கலாம்.
நம்ம ஸ்மோக் பண்றதும் தெரியாது, இருமலும் வராது, ஒன்றும் வராது. ஆல்சோ ஷார்ட் டேர்ம் டிசீசஸ் வேப்ல வருது. ஆல்சோ அக்யூட் ப்ராப்ளம்ஸ் வேப்பிங் பீப்புளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லங் டேமேஜ் சடனா ஆகிறதுக்கு ஹை காஸ்ட். அதே மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குல்ல சார், அதை பத்தி சொல்ல முடியுமா? லங் டிரான்ஸ்பிளான்ட் எப்போ பண்ணுவோம்னா சர்டன் கிரானிக் கண்டிஷன்ஸ் லைக் சிஓபிடி, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். சிஓபிடி என்ன சார்? கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அதாவது ஆஸ்மா மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது இரிவர்சிபிள் ஸ்டேஜில் போயிடுறது தான் சிஓபிடி. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ். இது வந்து சிலவங்களுக்கு வரும், காரணமே கிடையாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வேர் ஆர் பாடி ஃபைட்ஸ் அகேன்ஸ்ட் அவர் ஓன் பாடி அண்ட் டிஸ்ட்ராய்ஸ் டிஷ்யூஸ். இதெல்லாம் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகி போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கேட்காது. அந்த ஸ்டேஜ்ல யூ மே ஹேவ் டு டிரான்ஸ்பிளான்ட் அனதர் பர்சன்ஸ் லங் இன்டு யூ. இது யூஸ்வலா ஒரு பிரெயின் டெட் பர்சனுக்கு எடுத்து அந்த சிக் பர்சனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஜிம் போறவங்க கிரியாட்டின் எடுக்கலாமா? Creatine, to be honest with you, is one of the most researched and safe supplements that you can take. It is very effective for most people. Maximum side effects, சிலவங்களுக்கு வந்து சரியா வேலை செய்யாது, சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் bloating இருக்கும். அதை தவிர it gives you a lot of energy, fills up your muscles, hydrates your muscles, and also has lot of benefits for women who take it. 5 to 10 grams per day itself is pretty safe for most individuals. ஆனா தொடர்ந்து கிரியாட்டின் எடுக்கிறதுனால கிட்னி ஸ்டோன்ஸ் வரும்னு சொல்றாங்க, அது உண்மையா சார்? கிரியாட்டினின் என்றது வந்து ஒரு இண்டிகேட்டர் இந்த blood which goes up கிட்னி ஃபெயிலியர் இருக்கும்போது. ஸோ நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, ஈவன் டாக்டர்ஸ் கிரியாட்டினோ சிமிலர், ஸோ கிரியாட்டின் எடுத்தா கிரியாட்டின் அதிகமாயிரும், அதனால நம்ம கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு. நோ, இட் இஸ் நாட் ட்ரூ. திஸ் இஸ் அ டிஃபரண்ட் காம்பவுண்ட், திஸ் இஸ் அ டிஃபரண்ட் காம்பவுண்ட். ஓகே, அது எடுக்கறனால இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஸோ பட் இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹை புரோட்டீன் டயட் எடுத்தா கிட்னி ஃபெயிலியர் வருமா? கிரியாட்டின் எடுத்தா கிட்னி ஃபெயிலியர் வரும்? வரவே வராது. பட் கிட்னி ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்டுக்கு we have to be careful all these things. Okay. இப்போ ஜிம் போறவங்க எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? So this is a very interesting question. I can tell you few mistakes that I see on a everyday basis youngsters பண்றது. Number 1, basic exercises, certain things இருக்கு. These are called compound movements. Like chest-க்கு bench press, incline bench press, dips. Back-க்கு pull-ups, rows, pull-over. Legs-க்கு squats, leg presses, hack squat, leg extension, leg curls. இந்த மாதிரி ஷோல்டருக்கு ஷோல்டர் பிளஸ் லேட்டரல் ரைஸ். தீஸ் ஆர் பேசிக்ஸ். இதை வந்து பண்ணாம தே கோ டு யூடியூப் ஆர் சம்திங் வேர் தேர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஹூ ஹேவ் டு கிரியேட் கண்டென்ட். கிரியேட் பண்ணணுக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது தே ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஃபன்னி எக்ஸசைசஸ். அது செஸ்ட்டுக்கு படுத்துட்டு தேல் ஹோல்ட் அ பிளேட் அண்ட் டூ திங்ஸ் லைக் திஸ். It is such a silly exercise if you think about it, because you don't have a grip and it's not going to work your chest. You're more concentrated on holding it. So these kind of lot of silly exercises. Another one is they use cables and do funny exercises for the back growth. Your back muscles will never grow unless you do heavy barbell rows and pull-ups and pull-downs. So these are like some basics that they have lost because of watching weird things. I'm pro knowledge, pro internet, pro chat GPT, everything. But you should keep your basics. Number 2, nutrition. Nutrition patti knowledge a lot of there in the internet. You can use it. But every people who are 50 kgs, 60 kgs come to the gym and say, I want to lose weight. They're confused. So they start. So these are people who have to eat well to grow. I'm not saying eat chocolate and ice cream. But basics are basics and they lose the basics, number 1. Innone, the big problem nowadays is drugs being pushed inside the gym itself. When you go to the gym, young kids are starting to work out. Side la the trainers start pushing drugs. Not all trainers, 1 or 2 trainers, because they want to get a good name. Yen client vanda இப்படி ஆயிட்டான். So using drugs is not the answer for anything. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்மோக்கருக்கு வந்து லங் டேமேஜ் அவாய்ட் பண்ண முடியுமா? The answer is very simple. It is no, absolutely impossible. நம்ம இன்டர்நெட்ல யூடியூப்லலாம் பார்க்குறோம். You take this, you can clear your lung from all the side effects of smoking. இந்த டீடாக்ஸ் எடுங்க, அந்த டீடாக்ஸ் குடிங்க. It is absolutely impossible. When you smoke, you're pushing harmful chemicals that are burnt which go into your lungs and damage the entire endothelium. அதை வந்து நம்ம சேஞ்சே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆகும்போது we can have problems like COPD, which is irreversible breathlessness, lung cancer, so many other cancers. So basically, it is impossible to detoxify your lung from the effects of smoking.
ஸோ சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷனுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.